அரசு நிறுவனங்களை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும். மின்சார திருத்த சட்டம், மோட்டார் வாகன சட்டம் ஆகியவற்றை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அத்தியாவசிய பாதுகாப்பு சேவை அவசர சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும். பாதுகாப்புத்துறை உற்பத்தியை தனியார் கையில் ஒப்படைப்பது நிறுத்த வேண்டும். மின்சார திருத்த சட்டம், மோட்டார் வாகன சட்டம் ஆகியவற்றை கைவிட வேண்டும். அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக சுதேசமில் அருகே மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், அரசு உயரதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு நட்சத்திர பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாள் விழா பூர்ணாங்குப்பத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், விபி ராமலிங்கம், சிவசங்கர், கொல்லப்பள்ளி அசோக், வெங்கடேசன், அசோக் பாபு, கல்யாண சுந்தரம் ஆகியோர் பங்கேற்று பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கேக் வெட்டி முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இதில் சப்தகிரி குடும்பத்தின் இயக்குநர் ரமேஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சப்தகிரி குடும்பத்தின் நிர்வாகிகள், ஊழியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் இந்த விழாவில் விஜய் டிவியின் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலர் பங்கேற்று ஆடல், பாடல், இன்னிசை கச்சேரி, டிஜே உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நடிகர் சூர்யா பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நடிகர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் சார்பாக அரியாங்குப்பம் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாலாஜி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அருண் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாலமுருகன், பிரகாஷ், தமிழன், ரவி, சந்தோஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்ற புதுச்சேரி நேருவீதி வணிகர் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி விபி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாள் விழா நேற்று இரவு பூர்ணாங்குப்பத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அவருக்கு கவர்னர், முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கேக் வெட்டி முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நேருவீதி வணிகர் சங்க துணைத் தலைவர் இசைக்கலைவன் பங்கேற்று முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறும் விதமாக நினைவு கோப்பை வழங்கி தனது வாழ்த்தினை தெரிவித்தார். உப்பளம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு 5 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டது. புதுவை உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி பாஜக நிர்வாகி MSR தலைமையில் நடைபெற்ற இந்த தடுப்பூசி முகாமில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு 5 கிலோ அரிசியினை இலவசமாக வழங்கினார். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசியை செலுத்தி பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர் தமிழ்ச்செல்வி செய்திருந்தார். மேலும் இந்த விழாவில் விஜயா, பார்ப்புகழ், வெற்றி செல்வம், சக்திவேல், ரஞ்சித், விமலா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கொரோனா தடுப்பு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கொஜரியோ கராத்தே சங்கம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் புதுச்சேரி அரசு முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள உயிர்காக்கும் தடுப்பூசி முகாம் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணியை கொஜரியோ கராத்தே சங்கத்தின் தலைவரும் புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி, புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சஜித், புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சரண்யா மற்றும் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கொஜரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் இளைஞர் அணி தலைவர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், புதுவை அழகர் சிவராஜ், கப்பல் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் நிர்வாகிகள், புதுவை அழகர் சிவராஜ் மற்றும் குணசேகரன், ஜெகவிநாயகம், திருநாவுக்கரசு, சரவணன், குமாரன், சூசை, வேலாயுதம், சிவராமன், ரெனே பாலு, ரஞ்சித் சுந்தரர், காக்குல், வீரா ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் விழிப்புணர்வு பேரணியில் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபெத் ராணி கொரோனா தடுப்பூசியின் அவசியத்தையும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறியும், சரவணன் கொரோனா பொம்மை போல் மாறுவேடம் அணிந்தும், புதுச்சேரி எதிரொலி தப்பாட்ட கலைக்குழு பிரசாந்த் வாத்தியங்களை இசைத்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியானது உருளையன்பேட்டை மற்றும் பெரியார் நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியின் முழுவதும் சென்று வந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியின் அனைத்து ஏற்பாடுகளையும் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே 3வது அலையை தடுக்க முடியும் என இணை நோய் உள்ளவர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்த துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை தீவிரப்படுத்தும் முயற்சியாக சுகாதாரத்துறை பல்வேறு சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக குருமாம்பேட் வீட்டு வசதி குடியிருப்பு சமுதாய நலக்கூடத்தில் இணை நோய் உள்ளவர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார், சுகாதாரத்துறை செயலர் அருண், மாநில சுகாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் ஸ்ரீராமுலு மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமிற்கு வந்திருந்த பயனாளிகளிடம் நலம் விசாரித்த துணைநிலை ஆளுநர், நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு மற்றவர்களும் போட்டுக்கொள்ள எடுத்து சொல்லுங்கள் என எடுத்துரைத்தார். தடுப்பூசி போட்டுக்கொள்வது மட்டுமே கொரோனா 3வது அலை வராமல் தடுக்கும் என எடுத்து கூறினார். மத்திய அரசு இந்திய கடல்வாழ் மீன்வள மசோதா 2021 கைவிடக் கோரி புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு இந்திய கடல்வாழ் மீன்வள மசோதா 2021 கைவிடக் கோரி புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்பாள், 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்ட மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசானது எந்தவித நிபந்தனையும் இன்றி திரும்பப் பெற வேண்டும் என காளியம்பாள் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் சுருக்கு வலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் படகுகளுடன் கருப்பு கொடி ஏந்தி கடலில் திறந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் காலாப்பட்டு துவங்கி மூர்த்திக்குப்பம் வரை 18 மீனவ கிராமங்கள் உள்ளது. இதில் 10,000 மீனவர்கள் வரை உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் அண்மை காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதன்படி அரசு தரப்பில் வாய்மொழியாக அவர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த விசைப்படகு மீனவர்கள் சுருக்கு வலைகளை அனுமதிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியை சேர்ந்த 18 மீனவ கிராமத்தினர் 1000 பேர்
புதுச்சேரி கடற்கரையோரம் காந்தி திடல் எதிரே கடல் பகுதியில் விசைப்படகுகளுடன் திரண்டு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பங்கேற்றுள்ள 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுருக்கு வலைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, இதனால் மீன்வளம் சுரண்டப்பட்டு மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டத்தை ஒட்டி கடற்கரை சாலையில் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கடற்கரையில் மீனவர்கள் இருக்கக்கூடாது என்று தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிடுமாறு அவர்கள் வலியுறுத்தினர். எனினும் மீனவர்கள் காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை போராட்டத்தை தொடர்ந்தனர். முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளையொட்டி லாஸ்பேட்டை தொகுதியில் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லப்பெருமாள் பேட்டையில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமரிசையாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த மகேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் குமார், ராம், ராஜா, தனம், இமாம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டேக்வாண்டோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக பிளாக் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி டேக்வாண்டோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக பிளாக் தேர்வு நடைபெற்றது. கடின பயிற்சி பெற்று மேஜிக் டேக்வாண்டோ மாணவர்கள் 25 பேர் இந்த தேர்வில் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் தொழில்நுட்ப குழுவால் 15 வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட வீர வீராங்கனைகள் புதுச்சேரி டேக்வாண்டோ சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் ஸ்டாலின் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் வெல்ஸ் யூனிவர்சிட்டி வேந்தர் சைரி கணேஷ் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். கிளை செயலாளர் மஞ்சுநாதன், அரவிந்த் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீண்டும் இலவச அரிசி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய நமச்சிவாயம், புதுச்சேரியில் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசிக்கு பதிலாக பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் இலவச அரிசி வழங்க மத்திய அமைச்சரை சந்தித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கி மூடப்பட்டுள்ள நியாய விலை கடைகளை திறக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வலுவான ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.